அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பைன்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். நாட்டுக்கோழியில் செஞ்ச பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நான் இஞ்சி கல்லில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3-4 காஞ்ச மிளகாய், 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியும் நல்லா வதங்கணும். நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் விஷயம் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 கிலோ அளவு நாட்டுக்கோழி. வதக்க லைட்டாக தண்ணி விடும். நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா பரட்டிக்கலாம். இதுக்கு நம்ம சிம்பிளான மசாலா வச்சு சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 நிமிஷம் இல்லைனா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும் கறி. இப்போ கருவேப்பிலையும் நான் சர்வசுகந்தி ஆல் ஸ்பைசஸ்லேயே போடுறேன். இது போட்டால் பட்டைக்கிராம்பு போட வேணாம். இல்லைன்னா நீங்கள் பட்டைக்கிராம்பு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தூள் இருக்குல்ல, மசாலா தூளை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாதி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இல்லைனா நீங்கள் மல்லியை இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த மசாலாவோடய அரைச்சிக்கலாம். நான் தனியாக தூளாக தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்களா இல்லை எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு? இது நம்ம ஊற்றின தண்ணி 1/2 டம்ளர் தான். அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நிறைய நிற்கிது. இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசியாக எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருந்தோம்ல, அந்த சூட்லேயே கிளறி விட்ட வேண்டியது. மணக்க சூப்பரான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே வாசமாக இருக்கும். பிகாஸ் நம்ம கடைசியாக இந்த தூள் ஆட் பண்ணுறோம்ல, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காது, நம்ம யூஸ்வலாக உள்ள ஸ்பைசி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.